மெய்யழகன் கார்த்தி அரவிந்தசாமி ராஜகிரண் உங்களோட நடிப்பில் வெளியாக இருக்கிற படம். இது எல்லாருக்குமான படமானு தெரியல. ஏன்னா என் பக்கத்து சைடில் உட்காந்துருக்க 2 பேர் என்னடா இது சன் டிவியில் ஓடுற சீரியல் மாதிரியே இருக்குது, தெரியாமல் இது வந்து தேட்டரில் ஓட்டிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்லோவான ஒரு படமாக தான் ஆரம்பித்து போயிட்டு இருந்துச்சு. சரிங்க, இது யாருக்கான படம்? நீங்கள் கூட்டு குடும்பத்தில் பிறந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிஞ்சு வெளியூர்லேயோ இல்லை வெளிநாட்டிலையோ வசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கான படம் தான். படம் ஸ்லோ தான், ஆனால் நிறைய இடங்களில் வந்து உங்களை படத்தோட கனெக்ட் பண்ணிக்க கண்டிப்பாக முடியும். ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த கார்த்தியும் அரவிந்தசாமியும் அவங்க பேசிக்கிற ஸ்லாங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக எங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப யதார்த்தமான சொற்களால் ரொம்ப ரொம்ப எல்லோரும் யதார்த்தமாக வளமையாக நண்பர்களோட குடும்பத்தார்களோட பயன்படுத்துகிற சொற்களை அவங்க படம் முழுக்க பயன்படுத்தியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த படத்தில் ஹீரோ அரவிந்தசாமியா இல்லை கார்த்தியான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அரவிந்தசாமி தான் சொல்லுவேன். மனுஷன் இந்த படத்தில் நடிக்கலை, வாழ்ந்துருக்காரு. அவ்வளோ யதார்த்தமாக ரியலாக மனுஷன் கதையோட ஒன்று போய் வாழ்ந்துருக்காரு. இந்த படத்தில் பாட்டு இல்லை, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒரு அந்த கல்யாண மண்டபத்தில் நடிக்கிற சீன் எல்லாமே நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு கதை. அப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கார்த்தி வருவார். வந்ததுக்கப்புறம் அரவிந்தசாமி இவரும் சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கலகலப்பாகவும் ரொம்ப ஜாலியாகவும் ரசிக்க முடியாது இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட நிலமை மட்டும்தான். செகண்ட் ஹாஃப் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த இன்ட்ரெஸ்டிங்கு, இந்த ரசிக்க முடியாத சீனுகள் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. கார்த்தியும் அரவிந்தசாமியும் படம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ரசிக்கப்படியான ஒரு சீன் அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த அளவுக்கு ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்தோமோ அது அப்படியே மிஸ்ஸிங் தான். சில விஷயங்கள் கதை சொல்கிறாப்புல, கரிகாலனை பற்றி ஜல்லிக்கட்டு கலையை பற்றிலாம் சொல்கிறாப்புல, அதெல்லாம் வந்து வள கொலன்னு அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போயிடுச்சு. இப்போ ஸ்ரீதேவியா வந்து கார்த்தியோட மனைவியாக வராப்புல, அந்த கேரக்டர் யாரை போட்டிருந்தாலும் நடிச்சிருப்பாங்க போல். ஏன்னா அந்தளவுக்கு அந்த கதையில் அவங்களோட கேரக்டரில் ஸ்கோப்பே இல்லை. சும்மா பேருக்கு மனைவியாக இருக்காங்க, ஒரு 2-3 சீனுக்கு வராங்க, அரவிந்தசாமி அண்ணான்னு பேசுகிறாங்க, கார்த்தியோட 2 சீன் பேசுகிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு, அவங்களோட வேலையே முடிஞ்சு. பெருசாக அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோப்பே இல்லை அந்த ஸ்ரீதேவி அந்த கேரக்டருக்கு. கார்த்தி வந்து அத்தான்னு படம் முழுக்க அந்த அத்தாங்கிற வார்த்தை இப்போ வரைக்கும் காதை விட்டு போகல. அரவிந்தசாமியை வந்து அந்தளவுக்கு பாசமில் பொழிகிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து ஆரம்பத்தில் ஏன்டா வந்து நம்ம இவ்வளோ பாசத்தை காட்டுறான், யாரா அவனை விட்டு எப்படியாவது ஒதுங்கணும்னு நினச்ச அரவிந்தசாமி கூட ஒரு கட்டத்தில் கார்த்தியோட பாசத்துக்கு அடிமை யாரா இவனு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் முழுக்க அப்படியே சுற்றி வருவார் மனுஷன். செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல வர அந்த ஒரு பாட்டு உண்மையில் வந்து கமல்ஹாசன் சார் வந்து அந்த பாட்டுக்கு அந்த குரலுக்கு பொருத்தமாக இருந்துச்சு. இப்போ வரையும் அந்த காதில் கேட்டுகிட்டே இருக்குது அந்த பாட்டு. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அந்த பிளேஸ்மெண்ட்டும் கூட ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் கூட அந்தளவுக்கு போரிங் இல்லை, நல்லா இருந்துச்சு படம். போனதே தெரியல, ஜாலியாக அப்படி அழகாக ஒரு ஃபன்னாக முடிஞ்சிச்சு. அதே மாதிரியே வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் படம் நல்லா பெட்டராக வந்திருக்கும். ஏன்னா அதை வந்து நிச்சயமாக ஃபைட் சண்டை படத்தை விரும்புகிறவங்க, ஒரு மாசான படத்தை விரும்புகிறவங்க நிச்சயமாக 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியாது. செகண்ட் ஹாஃப்லாம் ஓடிடுவாங்க. மற்றபடி எனக்கு ஸ்லோவான படமாக தான் பிடிக்கும். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் ரசித்து பார்ப்பேன். ஸ்லோவாக தான் எனக்கு பிடிக்கும், என்னால் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் தாராளமாக நம்பி போய் அந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.